ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னால ரெகுலரா இப்போ லாங் வீடியோஸ் வந்து போட முடியல. ஷார்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் காலையில அப்லோட் பண்றது இல்ல. டூ டேஸாவே கொஞ்சம் உடம்புக்கு வந்து முடியல. லோ பிபி இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னால வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியல. சாயங்காலத்துலதான் அப்லோட் வந்து பண்றேன். நிறைய பேர் அக்கா எப்படி இருக்கீங்க, என்ன பிரச்சனைலாம் விசாரிச்சுட்டு இருந்தீங்க. ஒருவேளை நீங்க சரியா தூங்காததுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையா அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிறைய வேலை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கும், பசங்களோட கத்திட்டே இருக்கும். இதனால திடீர்னு சடனா இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் தான். மத்தபடி வேற எதுவும் பெருசாலாம் வந்து இல்ல. நார்மலா ஒரு 2 டேஸ்ல வந்து சரியாயிடும். அதனால இன்னைக்கு லாங் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுல ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சேவிங்ஸ் வீடியோ பார்க்கும்போது அக்கா கண்டிப்பா நாங்களுமே வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து வருது. நான் உங்க வீடியோவை சேவ் பண்ணி வந்து வச்சிருக்கேன்க்கா. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அதை வந்து நான் ஃபாலோ பண்றதை வந்து விட்டுறேன். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதை பத்தியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி இப்போ என்னோட எந்த செலவா இருந்தாலும் நான் எப்படி பிளான் பண்ணி அந்த பணத்தை வந்து எடுத்து வைப்பேன் அப்படின்றதையுமே உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சேவிங்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுலேயே மோஸ்ட்லி நான் டீட்டெயிலா எப்படி நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்றத பத்தி வந்து சொல்லியாச்சு. இந்த சிஸ்டருக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். இப்போ நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் எப்படி காலைல எந்திரிச்சு குளிக்கிறனோ, எப்படி நான் ப்ரஷ் பண்றனோ, எப்படி நான் என்னோட ரொட்டீன் எல்லாமே பண்றனோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலையிலயோ இல்லைன்னா சாயங்காலமோ அன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்து நான் சேவிங்ஸ்ன்னு சொல்லி வச்சிருவேன். இப்போ நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல செலவு வந்து பண்ணாமலாம் யாருமே இருக்கிறதே வந்து கிடையாது. எக்ஸ்ட்ரீமா ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஈஸியா வந்து நம்ம செலவு பண்ணிட்டே போவோம். பட் காலையில எந்திரிச்ச உடனே இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, வீட்டுல விளக்கேத்தி முடிக்கிறேன்ல, வீட்டுல பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, இது என்னோட செலவுன்னு சொல்லிட்டு என்னோட சேவிங்ஸ்ல வந்து அன்னைக்கு எவ்வளவு இருக்கோ, ஒரு 10 ரூபா இருக்கலாம், அது 100 ரூபாயா இருக்கலாம், இல்ல 500 ரூபாயா இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து என்னோட சேவிங்ஸ்ல வந்து போட்டு வச்சிருவேன். அதனால உங்களோட ஹேபிட்ல இதை வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து மாத்துங்க. காலையில நீங்க 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருக்கலாம், 10 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருக்கலாம், எப்போ எந்திரிக்கிறவங்களா இருந்தாலுமே நீங்க வெறும் சேஞ்ச் இருக்கு, ஒரு 10 ரூபா சேஞ்ச் இருக்கு, இல்ல ஒரு 2 ரூபா சேஞ்ச் இருக்கு அப்படின்னா கூட உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வந்து சேவிங்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து போட்டுருங்க. அது காலையில இருந்தாலும் சரி, காலையில பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஓகே இன்னைக்கு வந்து போட்டோம் அப்படின்னு வந்து இருக்கும். இது நீங்க தொடர்ந்து பண்ணும்போது அது ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்டா இருந்தா கூட அதை நீங்க ஒரு மாசம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்க, இல்ல 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்து இருக்கும். அதே மாதிரி போன தடவை வீடியோல வந்து சொல்லியிருந்தேன், வெஜிடபிள்ஸ் வாங்குறதுலயும் நான்வெஜ் வாங்குறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லா வாரமுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் கண்டிப்பா வாங்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏதோ ஒரு அமாவாசை வரணும், பௌர்ணமி வரும், இல்லைன்னா வந்து இப்போ இந்த சண்டே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் நான்வெஜ்க்காக ஒரு 300 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போறேன். அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அங்கதான் கண்டிப்பா ஆப்வியஸா அங்கதான் மதியம் வந்து சாப்பிடுவோம் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து வாங்க மாட்டேன். இப்ப நைட் வந்து என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, இப்ப வந்து நான் 300 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன்ல, அதுல 200 ரூபாய் எடுத்து என்னோட சேவிங்ஸ்ல வந்து போட்டுருவேன். மீதி 100 ரூபாய் இருக்குல்ல, அந்த 100 ரூபாய்க்கு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோசையோ இல்ல ஏதோ செஞ்சு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதியம் நைட்டுக்கு வந்து பசங்களுக்கு வந்து நான்வெஜ் செஞ்சு கொடுப்பேன். இல்ல நான் ஃபங்க்ஷனுக்கு போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மதியம் நான்வெஜ் தான் சாப்பிடுறேன் அப்படின்னா அந்த ஈவினிங் நான்வெஜ் வந்து கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு அந்த 300 ரூபாயும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் அந்த 300 ரூபாய் எடுத்து அப்படியே சேவிங்ஸ்ல வந்து போட்டு வச்சிருவேன். ஏன் அப்படின்னா இப்ப மதியம் சாப்பிடல அப்படின்னா பசங்களுக்கு ஆப்வியஸா எதுவுமே செஞ்சு கொடுக்கல, அதனால வந்து பாத்தீங்கன்னா பண்ணல அப்படின்னு வந்து இருக்கும். இப்ப நான் வந்து சில டைம்ல என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா காலையில ஒரு 1/4 கிலோ சிக்கனோ இல்ல ஒரு 1/2 கிலோ சிக்கனோ, ஏன்னா மதியம் மீந்துச்சு அப்படின்னா மதியம் சாப்பிட முடியாது, அது வந்து நைட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 1/4 கிலோ சிக்கன் மட்டும் கூட வாங்கி இல்ல ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி அப்ப வந்து செஞ்சுப்பேன். பட் எப்படி பார்த்தாலுமே சண்டேல நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வச்சிருந்த அமௌண்ட்ல இருந்து அதை வந்து சேவிங்ஸா எடுத்து வந்து கண்டிப்பா மாத்தி வந்து வச்சுப்பேன். இந்த மாதிரிதான் சின்ன சின்னதா வந்து நான் வந்து சேமிச்சு வந்து வைப்பேன். இது எனக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விதத்திலுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும்.
தேவேஷோட பர்த்டேவா இருக்கட்டும், இல்ல அவரோட பர்த்டேவா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பாக்ஸ் வந்து போட்டு வச்சிருப்பேன். பட் எல்லாத்துலயும் டெய்லி என்னால பணம் போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து முடியாது. ஆனா எப்பெல்லாம் என்கிட்ட காசு வருதோ, இப்ப மாச சம்பளமே வருது அப்படின்னா, நான் முன்னாடியே வீடியோல கூட சொல்லியிருப்பேன், 2800 வந்து என்னோட சேவிங்ஸ்க்காக நான் வந்து எடுத்து போட்டு வச்சிருவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ தீபாவளி ஃபண்ட் வந்து போட்டுட்டு இருக்கேன். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு ஒண்ணு வந்து போட்டுட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் என்னால மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப மாசம் வந்து நான் இப்போ ஏல சீட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த சீட்டு வந்து போட்டிருக்கேன். இப்போ இது வந்து அந்த ஏஜென்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் நான் 10,000 வந்து கட்டி ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, போன மாசமே வந்து பிளான் பண்ணிட்டேன். போன மாசம் இல்ல, டிசம்பர் எண்டுலயே வந்து பிளான் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, ஜனவரி மாசத்துக்கு வந்து நான் கட்டிட்டேன். மொத்தமா தான் வந்து கட்டியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தள்ளு எல்லாம் போக, ஏலெல்லாம் கேட்டது போக ஒரு 8,000 கிட்ட கட்ட வேண்டிய 7,500 கிட்ட கட்ட வேண்டியதா இருந்துச்சு. அப்போ பிப்ரவரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முழுசா 10,000 கட்டணும். ஜனவரி மாசம் என்ன பண்ணேன்னா பிளானே இல்லாம, பிளான் இல்லைன்னு இல்லை, ஏன்னா நான் ஒரு பட்ஜெட் போட்டு ஃபேமிலி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு சடனா இந்த சீட்டு நானா தான் போட்டேன். இல்ல இது போடுவோம், கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சீட்டை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம சமாளிச்சிடலாம்னு ஏதோ ஒரு தைரியத்துலதான் ஒரு சீட் இல்ல 2 சீட்டு 50,000 சீட் வந்து 2 சீட் வந்து போட்டுட்டேன். அப்போ எனக்கு அந்த 7,500 ரெடி பண்றதுக்குள்ள ரொம்ப ப்ரெஷரா வந்து ஆயிடுச்சு. அப்ப நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணாம விட்டதுனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜனவரி 1ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், இதுக்கான பாக்ஸ் எல்லாம் இல்ல, அது பொதுவான ஒரு பாக்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ 500, 10, 50, 20, 30 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டேன். பட் எப்பவுமே சேவிங்ஸ் அப்படின்னா அதை நான் என்ன பண்ணுவேன்னா எடுக்காம அப்படியே வந்து வச்சிருப்பேன்ல. பட் இந்த சேவிங்ஸ் எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு மாசத்துக்கான சேவிங்ஸ் தான் எனக்கு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதை மாதிரி அந்த மாசம் ஃபுல்லா போட்டுட்டு, இன்னைக்கு என்ன தேதி 7, 5ஆம் தேதி வரைக்கும் போட்டிருந்தேன். ஜனவரி 1ல இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் ஒரு 500 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,300 ரூபாய் வந்து அதுல வந்து சேர்த்து வச்சிருந்தேன். பட் இது எப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு டெய்லியுமே வந்து போட்டுருவேன். இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில போட முடியல அப்படின்னா நைட்டு சாரி பிசினஸ்க்கான கணக்கெல்லாம் பார்ப்பேன். இல்லைன்னா அன்னைக்கு டே செலவு பண்ணிருப்பேன்ல, இப்போ இன்னைக்கு டேக்கு வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு அப்படின்னா அந்த 100 ரூபாயில நான் 70 ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி 30 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்டியல்ல தான் வந்து போட்டு வைப்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி போட்டுட்டு வந்ததுனால இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் 5ஆம் தேதி ஓபன் பண்ணேன். 5ஆம் தேதி வந்து காலைல ஓபன் பண்ணேன், சாயங்காலமே கொண்டு போய் சீட்டு பணம் வந்து கட்டியாச்சு. இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணி ஒரு விஷயமே வந்து பண்ணுவேன். இது சீட்டுன்னு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்குமே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு பெரிய கமிட்மெண்டா வந்து தெரியல. ஓகே, காசு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பினான்சியல் நமக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஒரு வழி வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் சேர்த்து வைக்க முடியும். அதை தாண்டி நீங்க வேலைக்கே போல, பட் உங்க ஹஸ்பண்ட் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும். பட் அதுல இருந்து நீங்க வந்து ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ அது உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுல இருந்து கண்டிப்பா சேவிங்ஸ் வந்து பண்ணி வைங்க. எங்க கிட்ட எல்லாம் எதுவுமே இல்லக்கா, எங்களுக்கு சம்பாதிக்கிறத வச்சே செலவு பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே வந்து கட் பண்ணுங்க. நான் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பா பசங்களை வந்து பாத்தீங்கன்னா வாரம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது வந்து வாங்கி கொடுப்பேன். கொஞ்ச நாள்ல என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா வீக்லி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பட்ஜெட்டா எனக்கு வந்து மாற ஆரம்பிச்சது. இப்போ வாரம் பசங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு மட்டுமே எனக்கு ஒரு 500 ரூபாய் ஆயிடும். அப்ப மாசம் இதுவே எனக்கு 2,000 ரூபாய் ஆச்சு. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா பசங்களை வெளியில கூட்டிட்டு போவேன், பட் 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்காம எல்லா வாரமும் கூட்டிட்டு போகாம வாரத்துல 2 நாள் மட்டும்தான் இப்ப வந்து வெளியில வந்து கூட்டிட்டு போறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீதி 2 வாரம் வெளியில வாங்கி கொடுக்கறத தாண்டி, இப்போ ஃப்ரைடே ஆச்சு, இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, இன்னைக்கு வந்து கண்டிப்பா பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பேன். இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. இப்போ சிக்கன் சாண்ட்விச் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய வீடியோஸ்மே வந்து பார்த்தேன். அதனால இன்னைக்கு சொல்லியிருந்தேன், தங்கம் இன்னைக்கு அம்மா வந்து உங்களுக்கு இது செஞ்சு தரேன். நார்மலா ஒரு சாண்ட்விச் நம்ம வெளியில வாங்கணும் அப்படின்னாலே 70 ரூபாயில இருந்து 80 ரூபா வந்து கண்டிப்பா வரும். 100 ரூபாய் 120 ரூபாய்க்குலாம் கூட சாண்ட்விச் வந்து இருக்கு. ஒரு நல்ல சாண்ட்விச் சாப்பிடணும், ஒரு டேஸ்டியான சாண்ட்விச் சாப்பிடணும், 45 ருபீஸ்லாம் கூட சாண்ட்விச் இருக்கும். பட் அதுல வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கும். பட் சிக்கன் சாண்ட்விச்சோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது வாங்கணும்னா மினிமம் ஒரு 80 ரூபாவது கண்டிப்பா வந்து ஆகும். அப்ப 80 ரூபானா
அப்ப யோசிச்சு பாருங்களேன், 2 பேருக்குனாலே 160 ரூபா வந்து ஆயிடுது. பட் அந்த 2 பேர் சாப்பிடுறதுனா அவனும் சின்னவன் 2 பேரும் சாப்பிடுறதுனாலே 160 ரூபா ஆயிடுது. அப்போ இதுலயே பாருங்க 240 ரூபா கிட்ட வந்து வரும். இந்த 250 ரூபா இருந்துச்சுன்னா நான் வெறும் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கினேன் அப்படின்னா என் பசங்களுக்கு நான் சூப்பரா வந்து சாண்ட்விச் வந்து பண்ணி கொடுப்பேன். பட் அதுல வெறும் 4 சாண்ட்விச் இல்ல, அதுல 8 சாண்ட்விச் கூட ரெடி பண்றதுக்கு வந்து முடியும். ஒரு பிரெட் பாக்கெட்டும் ஒரு 1/4 கிலோ சிக்கன் மட்டும் வாங்கினேன் அப்படின்னா என் பசங்களுக்கு நான் சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துருவேன். அப்போ இந்த மாதிரி என்னென்ன செலவெல்லாம் பண்றேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்து பசங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நம்ம சேர்த்து வைக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு எதுவுமே செய்யாம அவங்கள வந்து ஒரு விஷயத்துக்கும் பார்த்து செலவு அப்படியெல்லாம் வந்து இல்லாம அவங்களுக்கு தேவையானதையும் நம்ம பண்ணணும். பட் அதை ரொம்ப எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செலவா இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட் இருந்தாலும் அது நமக்கு சேவிங்ஸா மாத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும். இப்படிதான் நான் வந்து எல்லா விஷயமும் பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி முன்னாடியே சொன்னேன்ல, எந்த ஒரு புதுசா நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா அதுக்கு வந்து பிளான் வந்து போடுங்க. இந்த மாசம் பட்ஜெட்னா இப்ப நான் போன மாசம் ஒரு பட்ஜெட் வந்து போட்டு வச்சிருந்தேன். அந்த பட்ஜெட்ல இருந்து போன மாசம் பட்ஜெட்ல இருந்து என்னால சேவ் பண்ண முடிஞ்ச அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300. அந்த 300 மறுபடியும் தூக்கி நான் இந்த மாசம் அடுத்த மாசம் மார்ச் மாசத்துக்கான சீட்டுக்கு வந்து போட்டுட்டேன். பட் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டுக்காக அமௌண்ட் போட்டேன் பாருங்க, அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 10,000 ரூபாய் நம்ம கண்டிப்பா சேர்க்கணும் அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும், நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ள போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கடவுள் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அதுக்கான வழியை வந்து காட்டுவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்து வச்சுக்கிட்டே இருப்பேன். உங்க வீட்டுக்காரர் ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறவரா இருந்தா கூட, ஒரு நாளைக்கு வெறும் 100 ரூபாய் சம்பாதிக்கிறவரா இருந்தா கூட அது உங்க கையில தான் இருக்கு. அந்த ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சு சேவ் பண்றதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களால சேவ் பண்றது உங்களால ஒரு சேவிங்ஸ்ன்னு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் வந்து எடுத்து வைக்க முடியும். ஒரு 10 ரூபாய் டெய்லி உங்களோட நீங்க வந்து வீட்டுல எடுத்து போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா 10 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாய் ஆச்சு. 20 நாளைக்கு 200 ரூபாய். இந்த மாசம் ஃபுல்லா உங்களால 300 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். 10 மாசத்துக்கு 3000 ரூபாய் வந்தாச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, 3000 ரூபான்றது கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய காசா தான் நான் வந்து பார்ப்பேன். அப்போ உங்களுக்கு வருமானமே இல்லை, எங்களால எதுவுமே பண்ண முடியாதுக்கா, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா கூட கண்டிப்பா உங்களால வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 3000 ரூபாயாவது வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்றதுக்கு வந்து முடியும். அதனால இல்ல எங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கல, நான் பெருசா சம்பாதிக்கல, அதனால எங்களால சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் நம்மளா நமக்கு வந்து சொல்லிக்கிற சில ரீசன்ஸ் மட்டும்தான். இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க எப்படி அப்படின்னா நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனா அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி வந்து பிளான் பண்ணி இதை எடுத்து எப்படி சேவிங்ஸா மாத்தணும்ன்றது அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க, 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. என் தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லுவா அடிக்கடி, ஒருத்தங்களை சொல்லுவா, அவர் சம்பாதிக்கிற அவர் அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் வந்து சம்பாதிக்கிறவங்களோட நீ இருந்திருந்தன்னு வச்சுக்க நேரம் வலசரவாக்கம்ல நீ 10 வீடு வாங்கியிருப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுவா. ஆக்சுவலா என்ன அப்படின்னா அதுதான், நம்ம சம்பாதிக்கிறது வந்து பெருசு கிடையாது, எல்லாராலையும் சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து முடியும். ஆனா நம்ம சம்பாதிக்கிற பணம் எந்த விதத்திலயும் வீணாயிடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒரு பொருளுமே வந்து பார்த்து வாங்குவோம், ஒரு பொருளுமே பார்த்து சம்பாதிப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளா இருந்தாலுமே அது தேவையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல, சாரிக்கே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சாரி வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு என்கிட்ட வந்து இருக்காது, சிஸ்டர் சாரி இல்ல சிஸ்டர் சோல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா நான் இப்ப உங்களுக்கு அமௌண்ட் வந்து அனுப்பிடுறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 15 நாள் ஆனாலுமே பரவாயில்ல, நீங்க வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறம் கால் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் சாரி அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் முன்னாடியே பே பண்ணிடுறேன் அப்படின்னு. அவங்க கிட்ட நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சிஸ்டர் இன்னைக்கு இந்த சாரி வந்து உங்களுக்கு தேவைப்படுறதா இருக்கலாம், இந்த சாரி வர்றதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும், நான் 10 நாள் கழிச்சு உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், அப்போ வந்து உங்களுக்கு இந்த சாரி வேணும்னு தோணுச்சுன்னா நீங்க எனக்கு பேமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு சாரி அனுப்பி வைக்கிறேன், எனக்கு வந்து முன்னாடியே பணம் வந்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம கிட்ட யார் ப்ரீ புக்கிங் பண்றாங்களோ எல்லார்கிட்டயுமே வந்து சொல்ற விஷயம் அதுதான். நான் ப்ரீ புக்கிங் வந்து எடுத்துப்பேன், சிஸ்டர் நான் வந்து உங்களோட நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன், பட் எனக்கு நீங்க வந்து அமௌண்ட் எல்லாம் வந்து அனுப்ப வேண்டாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்த டைம்ல இந்த புடவை வேணும்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனா ஒரு 2 நாள் கழிச்சோ இல்ல ஒரு 10 நாள் கழிச்சோ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம தேவையில்லாம வந்து பணம் அனுப்பிட்டோமோ அப்படின்னு ஒரு தாட் வந்து கண்டிப்பா உங்களுக்குள்ளே வந்து வரும். அப்படி எனக்கு யாருக்கிட்ட இருந்தும் அமௌண்ட் வாங்குறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அந்த 10 நாள் கழிச்சு நான் மெசேஜ் போடுவேன், சிஸ்டர் சாரி வந்துருச்சு அப்படின்னு. இப்ப ஒரு 30 பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் கண்டிப்பா ஆர்டர் வந்து பண்ணுவாங்க. அப்போ அந்த 10 பேருக்கு இப்ப தேவைப்பட்ட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் கழிச்சு தேவையில்லாம வந்து மாறி இருக்குல்ல. அதனாலதான் சொல்றேன், நீங்க எந்த பொருள் வாங்குறதுனாலுமே
யோசிச்சு பொறுமையா வந்து வாங்குங்க. இப்ப நான் பிசினஸ் பண்றேன், எனக்கு அவங்க பணம் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க பணத்தை வாங்கி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் வந்து ஆகாது. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கே அது அது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ அடுத்தவங்க காசு நம்ம கிட்ட இருக்கு, ப்ராடக்ட் நம்ம அனுப்பல, அது வந்து என்னோட நிம்மதியுமே வந்து கெடுக்கும் அப்படின்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இதை ஃபாலோ பண்றேன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒரு போன்ல நீங்க ஏதோ ஒரு விஷயம் பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ அது உங்களுக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு படலாம். ஒரு எதுவா வேணா இருக்கலாம். ஒரு பேங்கிள் பார்க்கலாம், ஒரு இயரிங்ஸ் பார்க்கலாம், இல்ல ஒரு சுடிதார் பார்க்கலாம், இல்ல ஒரு சாரி பார்க்கலாம், எது வேணாலும் வந்து இருக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு நீங்க பார்த்து அதை செலக்ட் பண்றதுக்கு ஒரு டைம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த பொருள் தேவை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சில பேர் டபுள் மைண்டடாவே இருப்பாங்க, இது வேணுமா வேணாமா, இது வேணுமா வேணாமா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீஷோல கார்ட்ல போட்டு போட்டு வச்சிருப்பீங்க, சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. நானும் அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பட் அந்த டைமுக்கு அது எனக்கு தேவைன்னு தோணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அது எல்லாத்தையும் இப்ப மறுபடியும் டெலிட் பண்ணுவேன். எதுக்கு இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பணம்ன்றது லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அதே மாதிரி நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சேவிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அது 2000 ரூபாவா இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 3000 ரூபாயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செலவு பண்ணாலும் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க. உங்களை யாராவது பார்த்து கஞ்சோன்னு சொல்றாங்களா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே படாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களை கஞ்சோன்னு சொல்றது நீங்க வந்து சேவ் பண்றதை தடுக்கிறதுக்காக. நமக்கு தெரியும் நம்ம பசங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம், நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் செலவு பண்றோம் அப்படின்றது. அவங்களால அந்த மாதிரி சிக்கனமா ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாது. நம்மளால பண்ண முடியாத விஷயத்த அவ பண்றாளே அப்படின்னும் போது ஆப்வியஸா நம்மள டவுன் பண்றதுக்கு நிறைய விஷயம் வந்து சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறதே ஜாலியா இருக்கிறதுக்கு தான், சாப்பிடுறதுக்கு தான், எல்லாமே சரிதான். ஆனா உங்ககிட்ட நாளைக்கு பணம் இல்லை அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, ஜாலியா இருக்க முடியாது. இப்ப சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் நீங்க வந்து அப்படியே வந்து இப்போ இன்னைக்கு 10,000 வருதா, சம்பளம் வருதா, இந்த 10,000 ரூபாய் இந்த ஆம்தும்னு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் 10 நாள் கழிச்சு பணம் இல்லாம கஷ்டப்பட போறது நீங்க தான். உங்களை சுத்தி வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, நீ ஏன் இப்படி காசை வந்து இப்படி சேவ் பண்ணி வைக்கிற, நீ ஏன் இதுக்கு செலவு பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன் எதுவுமே ஃப்ரீயா செலவு பண்ண மாட்டேற, லைஃப்ல என்ன இருக்கு, சம்பாதிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்றதுக்காக தானே, இப்படி எல்லாம் நம்மளை சுத்தி சுத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த பணம் மட்டும் தான் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஹெல்ப் பண்ணும். என்னதான் நம்ம நம்ம எல்லார் மேலயும் பாசமா இருந்தாலும், எல்லா சொந்தக்காரங்களும் இருந்தாலுமே உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு மதிப்பு வந்து இருக்காது. நீங்க கடையில போயிட்டு 1 ரூபாய் சாக்லேட் வாங்கணும்னா கூட அது 1 ரூபாய் பணமா கொடுத்தாதான் கடைக்காரன் உங்களுக்கு கொடுப்பான். நீங்க சும்மா போயிட்டு தெரிஞ்சவன் அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பான், 2வது நாள் கொடுப்பானா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன சொல்வாங்க, நம்ம செலவு பண்றதே இல்லையே, பசங்களுக்கு இதை பண்றதே இல்லையா. நமக்கு தெரியும் நம்ம பசங்களுக்கு எது தேவை, எதை செலவு பண்றோம், நம்ம பசங்களை எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்றது, இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒரு ஒரு சில பேர், எல்லாரும் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நமக்கு மோஸ்ட்லி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது இல்ல. சில என்ன சொல்றது அவங்கள, சரி வேண்டாம் அவங்கள என்ன பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். சில பேர் வந்து இருப்பாங்க என்ன அப்படின்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளை பார்த்து பார்த்து வயிற்றுச்சலோட இருப்பாங்கள, சொல்லுவாங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்கறதுல கூட நீ இப்படி கணக்கு பாக்குறியா, நீ எல்லாம் சம்பாதிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு. ஆனா அவங்க வந்து என் பசங்களை வந்து பார்க்க போறது வந்து கிடையாது, என் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி சொல்ற 4 பேருக்காக யோசிச்சு அவங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால எவ்வளவு வந்து சேவ் பண்ண முடியுமோ கண்டிப்பா வந்து சேவ் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, நாளைக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு விதத்துல உங்க பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சேவிங்ஸ் டிப்ஸா வந்து ஃபாலோ வந்து பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.